ஏன்னா அவனாசியோட மார்க்கெட்டுங்க ஈரோடு சந்தையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனாசி ஞாயிற்றுக்கிழமைங்க. ரெண்டாவது செகண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமைங்க. இங்கே இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பழக்கடையில் இருந்து உங்களுக்கு தேங்காய் கடைங்க, காய்கறி எல்லாமே கூறு 20 ரூபா தான் விற்கிறாங்க. இது பெரிய சந்தைங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 ஏக்கராக்கு இருக்கும். வாங்க. காய்கறியெல்லாம் ஒரே 20 தான். ஒரே 20 ரூபா தான் பாருங்க. இல்லைங்க, எதை எடுத்தாலும் 20 20 20 20 20 போடுங்க. இளங்கடி வெண்டைக்காய் வரணும். போட கேரட் பீன்ஸ்லாம் 20 ரூபா வருங்க. ஒரு கேரட் 20 ரூபா, பீன்ஸ் 20 ரூபா. பாருங்க, இதெல்லாம் கீரை கடை. புதினா கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்நேரத்துக்கு மணி 7 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கீரை கொண்டு வராங்க. எல்லா கீரையும் வருதுங்க. பாலக்கிலேருந்து எல்லா கீரையும் இருக்குது. செங்கீரை இருக்குதுங்க, கடையிற கீரை இருக்குது, மணத்தக்காளி கீரை, வல்லாரக்கீரை இருக்குதுங்க. பாருங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வருங்க. இந்நேரம் 7 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது. காலிஃப்ளவர்லேருந்து எல்லாம் இருக்குதுங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ரோடுங்க. அவனாசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மார்க்கெட்டு. எல்லா ஐட்டமும் இருக்குங்க இந்த மார்க்கெட்டில். ஒரு 700 கடை வருங்க. ஒரு 3-4 பேர் ஜனங்க கூடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிறு செகண்ட் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இந்த செகண்ட் மார்க்கெட்டு புதன்கிழமைங்க. ஒரு காலையில் ஒரு 11 மணி விட்டு ஹோல்சேல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே விற்பாங்க. மொத்தமாக வாங்குறவங்களாம் ஹோல்சேலில் வாங்கிக்கலாம். இது ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. இது ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், சில்லறையிலையும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு பாருங்க, 7 மணிக்கு. இது என்னம்மா, அது தட்டக்காய் வந்துருக்குதுங்க. வாழைக்காய் இருக்குது. இதெல்லாம் வாழைக்காயெல்லாம் 3 20 ரூபா தான். படியெல்லாம் இன்றைக்கி மல்லி 30 40ங்க. இன்றைக்கி மல்லி விலை ஜாஸ்தி. நேற்றெல்லாம் 10 ரூபா இருந்தது. தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி. ஒரு எலுமிச்சங்க வந்து 10 பழம் வச்சுருக்குறாங்க. 20 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் 10 பழம் இருக்குதுங்க. மிளகா வந்து 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். இஞ்சி ஒரு 1/4 கிலோ வருங்க. இதெல்லாம் 20 ரூபா தான் போட்டு வச்சுருக்குறாங்க. 1/2 கிலோ வருங்க. வெள்ளரிக்காயில் 1/2 கிலோ வருங்க. பூசணிக்காயில் 1/2 கிலோ 3/4 கிலோ வருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லாமே ஃப்ரெஷ் காய்கறி தான். இடம் பார்த்தீங்கன்னா அவனாசி மார்க்கெட்டுங்க. இது ஒரு 3வது சந்துங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி மாதிரி கலர் கோஸ் இருக்குது. கிரீன் கோஸ்க்கு அப்புறம் ரெட் கோஸ் வருதுங்க. இங்கே இது 5வது சந்துங்க. இது 5வது சந்துங்க. ஆறாவது சந்து. மணி 10 மணி வரல இந்த மார்க்கெட் நடக்குங்க.
இங்கே கீரை கடைங்க, பிரண்டைகளாக இருக்குது, வரமிளகா இருக்குதுங்க. உங்களுக்கு கருவாட்டு கடை, கத்திரிக்காய் பாருங்கள் 3/4 கிலோக்கு பக்கம் இருக்குது, 20 ரூபா விற்றுட்ருக்குறாங்க. 3/4 கிலோ 1/2 கிலோ வருங்க இன்றைக்கி கத்திரிக்காய். பச்சை மிளகா 1/2 கிலோக்கு பக்கம் வர 20 ரூபாய்க்கு போட்டுட்ருக்காங்க. வெத்தலை போடுங்க. ₹10 கொடுங்க அத்தா. இல்லைங்க, அது நான் வேறு எடுக்கிறேன். வெத்தலை அம்போட மட்டும் தாங்க. அவனாசியோட மார்க்கெட்டுங்க. அவனாசியோட மார்க்கெட்டோட 700 800 கடை வந்திருக்குதுங்க இன்னைக்கு. இன்னும் அந்த அக்கா ஃப்ரெஷ் கீரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஃப்ரெஷ் மல்லி. இந்த மார்க்கெட்டு உங்களுக்கு 10 மணி வரல இந்த கூட்டம் தீராதுங்க. இதோட என்ட்ரன்ஸ் தான். பப்பாளி பழம் வருதுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பப்பாளியும். கீரை, பப்பாளி, மாங்காய் சீசன் எல்லாமே மாங்காய் சீசனுக்கு வந்திருக்குது. இது என்னக்கா பேர்? இது பனங்கிழங்குங்க. பனங்கிழங்கு இன்னும் அவனாசி மார்க்கெட்டு 7 மணிக்கு பனங்கிழங்குலாம் வந்திருக்குதுங்க. தொடப்பமெல்லாம் இருக்குதுங்க. தொடப்பமெல்லாம் கம்மி விலை தான். தொடப்பமெல்லாம் அவங்க தோட்டத்துலேயே கட்டி கொண்டு வராங்க, விவசாயிகள். அதனால் அவங்க தோட்டத்துலேயே எல்லாம் கட்டி கொண்டு வராங்க. பாய்ங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரிஜினலாக அவங்க விவசாயிகள் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. வியாபாரிகளில் இவங்களாம் விவசாயி தான். இது பூண்டு கடையெல்லாம் இருக்குதுங்க. இது ஒரு மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. ஆமாங்க ஐயா, என்ன வேலைங்க? தொடப்போம் 100 ரூபாங்க. பெட்ஷீட்டு மேட்டெல்லாங்க 50 ரூபா 30 ரூபா அவ்வளோதாங்க. பல ரகம். அதான் எங்கேருந்து கொண்டு வரீங்க? இப்போ கரூர்லேருந்து வரீங்க. சரிங்க சரிங்க. இதான் சொல்கிறேன்.
வாங்க, டிஃபன் முதல் கொண்டு ஆயிருங்க 10 மணி சந்தைக்காக. கடைசியாக பார்த்தீங்கன்னா தேன் வாழை, பூம்பழங்க, செவ்வாழை. நம்ம கடைசியாக பழத்தில் முடிச்சிடலாங்க அதை.